காரடையான் நோன்பு என்பது கணவனின் நீண்ட ஆயுளுக்காகவும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிக் கொண்டு திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் ஒரு உன்னதமான விரதமாகும். இது சாவித்திரி விரதம், கௌரி விரதம், கௌரி நோன்பு, காமாட்சி விரதம் உள்ளிட்ட பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த விரதம் திருமணமான பெண்கள் மட்டுமல்ல, நல்ல கணவன் அமைய வேண்டும் என வேண்டிக் கொள்ளும் திருமணமாகாத கன்னிப்பெண்களும் மேற்கொள்ளலாம். மிக உத்தமனமான இந்த விரதம் மிக எளிமையாக இருந்தாலும் அதிக சக்தி வாய்ந்த விரதமாகும். சாவித்திரி தன்னுடைய கணவன் சத்தியவானின் உயிரை யமனிடம் போராடி மீட்டு வருவதற்காக அவளுக்கு ஆற்றல் தந்த விரதமாகும். விதிவசத்தால் தன்னுடைய நாடு, செல்வம் உள்ளிட்ட அனைத்தையும் இழந்து காட்டில் வாழும் நிலை சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் தன்னுடைய கணவனின் ஆயுளை பற்றிய ரகசியத்தை தெரிந்து கொண்ட சாவித்திரி அன்னை கௌரியை வேண்டி காட்டில் தனக்கு கிடைத்த காராமணி, அரிசி, உருகாத வெண்ணெய் உள்ளிட்ட எளிமையான பொருட்களை படைத்து வழிபாடு செய்து வந்தாள். அந்த விரதம் மற்றும் பூஜையின் பலனாக யார் கண்ணுக்கும் தெரியாத யமன் சாவித்திரியின் கண்ணுக்கு மட்டும் தெரிந்தார். தன்னுடைய கணவனின் உயிரை யமன் எடுத்து செல்வதை கண்ட சாவித்திரி யமனுடன் வாதிட்டு பல உலகங்களை கடந்து இறுதியாக யமலோகத்தின் வாசல் வரை சென்றாள். மனித உடலுடன் யமலோகம் வரும் அளவிற்கு ஆற்றல் பெற்ற அந்த பெண்ணை கண்டு ஆச்சரியப்பட்ட யமன், கணவனின் உயிரை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றாள். இதை கேட்ட சாவித்திரி முதலில் தன்னுடைய கணவனின் தாய் தந்தைக்கு இழந்த கண் பார்வை வர வேண்டும் என்றும், பிறகு இழந்த தங்கள் ராஜ்யம் உள்ளிட்ட அனைத்தும் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டாள். கடைசியாக தான் தீவிர பதிவிரத என்பதால் தனக்கு நல்ல குழந்தை பேறு வேண்டும் என்று கேட்டாள். சாவித்திரியை எப்படியாவது அங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த யமன் அவள் கேட்ட வரங்கள் அனைத்தையும் தருவதாக வாக்களித்தார். வரத்தை அளித்த பிறகுதான் கடைசியாக கேட்ட வரத்தில் சாவித்திரி எவ்வளவு நுட்பமாக தனது கணவனின் உயிரை கேட்டுள்ளாள் என்பதை யமன் புரிந்து கொண்டார். இருந்தாலும் தான் அளித்த வரத்தை திரும்ப பெற முடியாமல் சாவித்திரிக்கு சத்தியவானின் உயிரை திருப்பி அளித்தார். தன்னுடைய கணவனின் உயிர் உள்ளிட்ட இழந்த அனைத்தையும் சாவித்திரிக்கு திரும்ப கொடுத்தது அவள் இருந்த விரத மகிமையாகும். இந்த நாளில் நித்திய சுமங்கலியான அம்பிகையை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் அவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. காரடையான் நோன்பு இருப்பவர்கள் முதல் நாளே வீடை சுத்தம் செய்து மறுநாள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை செய்து படைத்து வழிபட வேண்டும். இலை போட்டு நெய் வைத்தியம் படைப்பதாக இருந்தால் 4 வாழை இலைகளை படைத்து வழிபட வேண்டும். ஒருவேளை தட்டில் வைத்து படைப்பதாக இருந்தால் கார அடை, இனிப்பு அடை, வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, உருகாத வெண்ணெய் வைத்து படைத்து வழிபட வேண்டும். தாலி சரடு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கும் பெண்கள் மஞ்சக்கிழங்குடன் தாலி கயிறை கழட்டி அம்மனின் பாதத்தில் வைத்து வழிபட்ட பிறகு கணவனின் கையாலோ அல்லது மூத்த சுமங்கலி கைகளாலோ அல்லது தாங்களாகவோ கட்டிக்கொள்ளலாம். சரடு சமீபத்தில் தான் மாற்றினோம் என்பவர்கள் மஞ்ச நூலில் 2 பூக்களை மட்டும் வைத்து கட்டி அம்பிகையுடன் வைத்து வேண்டிக் கொண்டு அதை கழுத்திலோ அல்லது கைகளிலோ கட்டிக்கொள்ளலாம். அன்றைய தினம் வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை அழைத்து மஞ்சள், குங்குமம், தாலி சரடு வைத்து கொடுப்பது மிகவும் நல்லது. பொதுவாக மாசி மாதத்தில் நிறைவு நாள் மற்றும் பங்குனி மாதத்தில் துவக்க நாள் இணையும் நாளைத்தான் நம் காரடையான் நோன்பாக கொண்டாடப்படுவார்கள். இந்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு, மார்ச் 13ஆம் தேதி 11:40 துவங்கி மார்ச் 17ஆம் தேதி 12:57 வரை பௌர்ணமி திதி உள்ளது. பௌர்ணமி திதி இருக்கும் சமயத்தில் வழிபட வேண்டும் என்பவர்கள் மார்ச் 14ஆம் தேதி காலையிலேயே பூஜை செய்து தாலி சரடு அல்லது நோன்பு கயிற்றை கட்டிக்கொண்டு விரதம் இருக்கலாம். இதில் ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தையும் நீங்கள் பாராயணம் செய்யலாம். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நுற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்ற தமிழ் மந்திரம். பூஜை நேரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறங்க. நான் அதிலேயே போட்டுறேன். அதையும் நீங்கள் பூஜை நேரத்தையும் பார்த்துட்டு தாலி சரடு மாற்றிக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் இதுக்கப்புறம் போடுறேன். அதையும் பார்த்துக்குங்க.
அனைவருக்கும் செய்யக்கூடிய அடை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் இதாங்க வந்து காராமணி. இதை வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு அவிச்சிங்கனாலும் சரி, இல்லை அப்படியே போட்டு அவிச்சிங்கனாலும் சரி. நான் வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே இதை ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இதை நம்ம வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். இதில் உள்ள ஒவ்வொரு டிப்ஸையும் வந்து கவனமாக வந்து கவனிங்க. ரொம்பவே ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இது வந்து அரிசி மாவு. நீங்கள் வந்து அரிசி மாவு வந்து நீங்கள் வந்து ரைஸ் மில்லில் ஆட்டினாலும் சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு உலர்த்தி மிக்சியில் அரைச்சாலும் சரிங்க. அரிசி மாவை எடுத்துக்கிறங்க, பச்சரிசி மாவை எடுத்துக்கிறங்க. இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெயை ஊற்றிட்டு கடுகுளுந்து கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் வந்து போட்டுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடயே நம்ம வந்து துருவிய தேங்காவையும் அதிலேயே போட்டுடலாங்க. நீங்கள் வந்து தேங்காய் துருவியும் போடலாம், இல்லை நீளமாக கட் பண்ணி கூட போடலாம். அது வந்து உங்கள் சாய்ஸ் தான். இப்போ நம்ம வந்து தேங்காய் போட்டதுக்கப்புறம் தேங்காயை நல்லா வந்து வறுத்துடணும். ஏன்னா அந்த தேங்காயோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். வாசனையும் சரி, டேஸ்ட்டும் சரி, ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும். அதனால தேங்காவை வந்து நல்லா வந்து வறுத்துருங்க. இல்லை நீங்கள் நெய்யில் போட்டு வறுத்தீங்கனாலும் சரி, ஏதாவது ஒன்று போட்டு வருங்க. அதாவது நான் வந்து எண்ணெயை தான் ஊற்றி வந்து வறுத்துருக்கேன். இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து அதில் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணணும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா வறுத்துட்டு அது கூடவே வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு காரத்துக்கேற்ப வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து காராமணியை நான் கூடயே வந்து ஆட் பண்ணிவிட்டேன். காராமணி வந்து அவிஞ்சிருச்சு எனக்கு. அதை வந்து அது கூட போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு அதையும் போட்டுட்டு இந்த தண்ணி வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வந்து லைட்டாக கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைய போகிறோம். நீங்கள் வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்கா, உப்பு கரெக்டாக இருக்கான்னு இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம வந்து மாவு வந்து அதாவது அடுப்பு ஆஃப் பண்ணலாம், இல்லை சிம்மில் வச்சுட்டு கூட இந்த மாதிரி வந்துட்டு மாவு பிசையலாம். நான் வந்து சிம்மில் வச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு பிசைஞ்சேன். ஆனால் வந்து முடியலை. அதனால் வந்துட்டு திருப்பி வந்து கீழே இறக்கி பிசைய ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இந்த மாதிரி வந்து பிசைஞ்சுக்கிறங்க. நீங்கள் வந்து இட்லி தட்டு வச்சுருந்தா அதில் வந்து அவிய வைங்க. நான் வந்து இந்த மாதிரி பெரிய தட்டு தான் இருக்குது. அதனால் வந்து அதில் அவிய வைக்க போகிறேன். இந்த மாதிரி மாவை நல்லா உருட்டிட்டு நல்லா வந்து தட்டிக்கிறங்க. தட்டி நீங்கள் வந்து ஒரு 10-15 நிமிஷம் அவிய வச்சிங்க அப்படின்னா சூப்பரான கார அடை வந்து ரெடி ஆயிடும். இது வந்து கார அடை. இன்னொன்று வந்து நம்ம வந்து இனிப்பு காரையான் அடை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி தட்டிடலாம். இன்னொன்று என்ன கேட்டிங்க அப்படின்னா, இது அவிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே வந்து எடுத்துடாதீங்க. கண்டிப்பாக அது வந்து உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். நீங்கள் வந்து அவிய வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ஆற வச்சுட்டு அப்புறம் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எடுக்கிற பக்குவம் வந்து வரும். இப்போ இதுக்கு வந்து நாம் வந்துட்டு அந்த காராமணியில் வந்து கொஞ்சம் இதை எடுத்து வச்சுட்டு அது கூடயே கொஞ்சமாக வந்து நெய்யை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நாம் வந்து அது கூடயே வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி தேங்காய் வந்து இதில் வந்து அப்படியே போட்டு கொதிக்க வச்சுருங்க. இல்லை நீங்கள் தேங்காய் வந்து நெய்யில் வந்து வதக்கிட்டு போட்டாலும் சரி. நான் வந்து அப்படியே வந்து போட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து உங்களுக்கு இனிப்பு தக்கன வெல்லம் போட்டுட்டு அதை வந்து இறக்கிட்டு கொஞ்சமாக வந்துட்டு 2 ஏலக்காய் தூள் இருந்தாலும் சரி, ஏலக்காய் இருந்தாலும் சரி 2 போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா ஆவி பறக்குது. இப்போ எடுத்தேன் அப்படின்னா உடஞ்சிரும். அதனால் நான் எடுக்கலை. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நாம் வந்து இந்த இனிப்பு காரையான் அடையை வந்து தட்டிடலாம். தட்டி வந்து நம்ம இதையும் ஒரு 10-15 நிமிஷம் அவிய வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டுமே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதையும் அப்படியே நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா எடுங்க. அப்போ தான் வரும். இல்லைன்னா பாதியாக வந்து உடஞ்சிரும். நான் பாருங்கள், எடுத்தோடனே இது உடஞ்சிருச்சு. அதனால் ஆற வச்சுட்டே எடுங்க. இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், ரெண்டுமே நம்மளுக்கு தயாராகிருச்சு. Okay, bye.